வணக்கம். என் பெயர் சிவதர்ஷன். நீதிக்கதை போட்டி 3. ஔவையார் கூறினார், ஆத்திச்சூடியில் இருந்து ஆறுவது சினம். நான் எப்பயும் ஸ்கூல் போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 நாளா நான் படிக்கல. அவங்க அப்பா சொன்னாங்க, ஹோம்ஒர்க் பண்ணு. நீ 2 நாளா பண்ணவே இல்லை. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு கோவத்தில் அடி போட்டுட்டாங்க. அப்போ நான் அதுக்கு சாயங்காலமும் நைட்டும் நான் சாப்பிடவே இல்லை. அப்பாவுக்கு அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க, சாப்பிடு கண்ணான்னு. நான் அந்த கோவிலில் நான் படிக்காமையும் சாப்பிடாமையும் ஸ்கூல் போயிட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு மேம் கேட்டாங்க ஒரு கொஸ்டின். அப்போ நான் எந்திரிச்சு நின்னோடனே நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் கோவப்பட்டுக்கூடாது. நான் கோவப்பட்டு என் பாடிதே வேஸ்ட் ஆச்சுன்னு தப்பு. நான் கோவத்தினால சாப்பிடாம இருக்கேன். அப்போ இதுதான் கோபம் எப்போதும் அழிவைதான் தரும். அதுக்கு நான் அப்பா சொன்னதை கேட்டுட்டு படித்து சாப்பிட்டு போயிருக்கலாம். இதுதான் ஔவையார் பாட்டி ஆறுவது சினம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.